மனிதனுக்கு உடம்பு ஒரு உன்னதமான கருவி. ஆனால் இந்த உடம்புக்கு வருகிற நோய் அல்லது உடம்பில் ஏற்படுகிற அசதி, துன்பம் இவையெல்லாம் நம்முடைய வெற்றியை எவ்வளவு பாதிக்கிறது தெரியுமா? சில நண்பர்கள் உடம்புக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தலைவலி, வயிற்று வலி என்று எப்போதும் உடம்பை பற்றியே புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இந்த உடம்பு அவர்களுடைய வெற்றிக்கு பெரிய தடையாகிவிடும். வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன், பாரதியாருடைய வாக்கு. அதுவும் எப்படி போக வேண்டுமா? ஒரு பந்து போல சுழலுகிற உடம்பு எனக்கு வேண்டும் என்று பாரதி கேட்கிறார். ஏன்? நீங்கள் அப்போதுதான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும், பல காரியங்களை சாதிக்க முடியும். உங்கள் உடம்பு நீங்கள் சொல்வதை கேட்கவில்லை என்று சொன்னால் என்னாகும்? உங்களுக்கு தோல்வி வரும். இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். உடம்புக்கு துன்பம் வருகிறது, நோய் வருகிறது. இளமையிலே இருந்தே பல பேருக்கு பிறவியாகவே நோய் இருக்கும். இந்த சர்க்கரை நோய் இருக்கிறதே ஒரு கொடுமையான ஒரு நோய். பேர் தான் இனிப்பாக இருக்கிறதே ஒழிய அது ரொம்ப ஆபத்தான ஒரு நோய். பிறவியிலேயே சர்க்கரை நோய் வந்துவிட்டால் அந்த குழந்தைகள் என்ன செய்யும்? யோசித்து பாருங்கள். நன்றாக சாப்பிட முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. இப்படியெல்லாம் தடைகள் வந்துவிட்டால் இதற்காக நாம் தோற்று போக முடியுமோ? முடியாது. உடம்பை பற்றிய எண்ணங்களிலே இருந்து வெளியில் வந்து நாம் உள்ளத்தை பற்றிய எண்ணங்களில் நம்முடைய எண்ணத்தை வைத்து வெற்றி பெற்று ஆக வேண்டும். திருவள்ளுவர் சொல்லுகிறார், உடம்புனாலே அப்படித்தான்ப்பா, அதில் எப்போதும் நோய் இருக்கும். உடம்பு என்று சொன்னாலேயே அப்படித்தானப்பா, அதில் கஷ்டம் இருக்கும். அதை பெரிதாக நினைக்காதே. இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாரக் கொள்ளாதாம் மேல் அப்படின்னார். எப்படி? இந்த உடம்புங்கிறதே துன்பத்துக்கு களமான ஒன்றாம். இலக்கம் உடம்பு இடும்பைக்கு. இலக்கம்னா நம்பர். நம்ம 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர்னு டோர் நம்பர்னு ஒன்று அட்ரஸ் போடுறோம் இல்லையா? அது மாதிரி இடும்பைக்கு நீங்கள் அட்ரஸ் போடுறதா இருந்தால் என்ன போடலாம்? உடம்பு தான் அட்ரஸ்னார். என்ன அழகான கவிதை பாருங்கள். துன்பத்துக்கு முகவரியே நம்முடைய உடம்பு தான். இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாரக் கொள்ளாதாம் மேல். இந்த கலக்கத்தை விட்டு விடுகிறவர்கள் மேலானவர்கள் என்று சொல்கிறார். பகவான் ரமண மகரிஷிக்கு உடம்பிலே நோய் வந்தது. பகவான் ராமகிருஷ்ணருக்கு தொண்டையிலே நோய் வந்திருக்கிறது. உடனே எல்லாரும் கேட்பார்கள், என்ன பெரிய அருளாளர்கள், இவர்களுக்கெல்லாம் உடம்பிலே நோய் வருகிறதே. எந்த அருளாளராக இருந்தால் என்ன, உடம்பு தானே, உடம்பிலே நோய் வராதா? பூர்வ ஜென்மத்து பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப வரவேண்டிய நோய் வந்துதானே தீரும். ராமகிருஷ்ணருக்கு தொண்டையிலே வலி ஏற்பட்டது. பகவான் ரமணருக்கு முதுகும் கையும் சந்திக்கிற இடத்திலே பிளவை என்று ஒரு நோய் வந்துவிட்டது. நீங்கள் நம்ப கூட மாட்டீர்கள், ரமண மகரிஷிக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அறுவை சிகிச்சை. அந்த முதுகிலே கத்தியை வைத்து அறுவை சிகிச்சை செய்ய போகிறார்கள். நீங்கள் மயக்க மருந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ரமண மகரிஷி மறுத்து விட்டார். எனக்கு மயக்க மருந்து தேவையில்லை, நான் கண்டிப்பாக மயக்க மருந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பிறகு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து கொண்டே வந்தவர்கள் இவருக்கு ரொம்ப வலிக்குமே என்று கவலைப்படுகிறார்கள். எல்லாம் முடிந்த பிறகு மெதுவாக அவரிடத்திலே கேட்டார்கள், உங்களுக்கு வலிக்கவில்லையா என்று. நடுவிலே ரமணர் கேட்கிறார், அறுவை சிகிச்சை முடிந்து விட்டதா என்று ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறார். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. எப்படி இவருக்கு அதெல்லாம் தெரியவில்லையே என்று அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு எப்படி சமாளித்தீர்கள் என்று கேட்டார்கள். ரமணர் சொன்னார், நீங்கள் என் உடம்பைத்தான் தொல்லை செய்தீர்கள், என்னை அல்ல. எப்படி? நீங்கள் என் உடம்பைத்தான் தொல்லை செய்தீர்கள், என்னை அல்ல. அடுத்த வார்த்தை சொன்னார், என் உடம்பு வேறு, நான் வேறு என்றார். எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்கள். இந்த உடம்பு வேறு, நான் வேறு என்றார். எனவே உங்களுடைய நான் என்ற எண்ணத்தை நீங்கள் உடம்பிலேயே வைத்துக் கொண்டு விட்டால் உடம்புக்கு வருகிற தலைவலி, காய்ச்சல், ஜுரம் இவையெல்லாம் உங்கள் தோல்விக்கு காரணமாகிவிடும். எவ்வளவு நோய் இருந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். உடம்பு என்றாலே அது துன்பத்துக்கு முகவரி. எனவே உடம்பை பெரிதாக நினைக்கக்கூடாது, நம்முடைய எண்ணங்களை பெரிதாக நினைக்க வேண்டும். இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்பதை புரிந்து கொண்டு கலக்கத்தை கையாரக் கொள்ளாதவர்கள் மேலானவர்கள். இந்த திருக்குறளை புரிந்து கொண்டு விட்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம்.